தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு 2 டைப் ஆஃப் சாரி ஒரு 3 டைப் ஆஃப் படம் வந்து டைரக்டர்ஸ் எடுப்பாங்க. அது வந்து ஒருத்தர் வந்து பயங்கர கமர்ஷியலா ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, சங்கர், ஏ.ஆர். முருகதாஸ் அந்த ஒரு எராவும் இருக்கும். இந்த சைடு வந்து ரொம்ப கிளாசிக்கா கௌதம் மேனன், மணிரத்னம் அப்புறம் வந்து சில பேர் ரொம்ப அந்த கிளாஸா நிறைய படம் பண்ணுவாங்க. ரொம்ப ரூட்டடா ஒரு சில பேர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இந்த பாண்டியராஜ், பாரதி ராஜா ஸோ அவங்கலாம் ஒரு மாரி அப்புறம் வெற்றிமாறன் அவங்கலாம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இன்னஃப் ரூட்டட்ன்றது அவங்க வந்து ரொம்ப கல்ச்சரலா எடுக்குது. அத வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியாது. அது ஒரு தனி வேர்ல்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாஸ் பிளஸ் கிளாஸ் சேர்ந்து எடுக்கக்கூடிய டைரக்டர் ஒரு சில பேர் தான் இருக்காங்க. அது வந்து மணிரத்னம் அப்பப்போ வந்து முன்னாடி பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ டோட்டலாவே அவர் கிளாஸா எடுக்க ஆரம்பிச்சார். ஆனா அந்த மாஸ் பிளஸ் கிளாஸ் அந்த எடுக்கிறது அதை பேலன்ஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை வந்து ஒருத்தர் ரொம்ப சூப்பரா பண்ண ஒரு காலம் வந்து தான் 2002 இந்த 2000 பீரியட் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிக்கலாம். ஸோ அவர் யார் என்று பார்த்தீர்கள் ஆனால் சரண் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். டைரக்டர் சரண் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட ஃபிலிமோகிராஃபியை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிமோகிராஃபி. தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கண்டென்ட்டை அதே நான் சொன்ன மாதிரி கமர்ஷியலாகவும் கிளாஸான ஒரு கதையை ஒரு கமர்ஷியலாக ஒரு டெலிவரி பண்ணுறது ஒரு சூப்பரான ஒரு மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அவங்க வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் படம் வந்து காதல் மன்னன் அப்படின்ற ஒரு படம். உண்மையிலே வந்து அப்போ வந்து ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு சப்ஜெக்ட் தான். அதை ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துட்டு நிறைய படம் ரெமோ வரைக்குமே அந்த படம் நிறைய படம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு நிச்சயமான ஒரு பொண்ணை வந்து இன்னொருத்தன் காதலிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு பயங்கரமான ஒரு கண்டென்ட். அதுல வந்து ஹியூமரா ஒரு சூப்பரா இருக்கும் படத்துல. சாங்ஸ் ஒரு மாதிரி செம்மையா இருக்கும். அதே மாதிரி இவரும் பரத்வாஜும் சேர்ந்த காம்பினேஷன்லாம் ஒரு மாதிரி டாப் டக்கரான ஒரு பாடல்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கு தனி வீடியோவும் உண்டு. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து இந்த இதுவே ஒரு மாதிரி சூப்பரா அதை வந்து சூப்பரா ப்ரெசென்ட் பண்ணது. விவேக் கேரக்டர் ஒரு மாதிரி சூப்பரா பிளேஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி வந்து எம்எஸ்வி ஆக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ ஒரு மாதிரி சூப்பரான ஒரு படம் தான் காதல். ஸோ அஜித் ரசிகர்களுக்கு இந்த படத்தை தவிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். இலையில என்ன இருக்கு? இலை என்ன உன் தலையை நினைச்சிட்டு இருக்கியா? ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு மாத்தணும்னு எல்லாத்தையும் மாத்திட்டே இருக்காதீங்கடா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தேன் ரசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிச்சிருப்பாரு. ராகவாலான்ஸ் வந்து ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோல் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிக்கலாம். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு லவ் ஸ்டோரி. காதல் ஒரு டிஃப்ரெண்டான லவ் ஸ்டோரி. பார்த்தேன் ரசித்தேன் வந்து அப்ப இருந்த பீரியட் தான் இந்த லவ்க்கு அவங்க எப்படி பேசிப்பாங்களா பேசிக்க மாட்டாங்களான்ட்டு அந்த கண்ணிலே காதல் பண்ற ஒரு விஷயத்த அது ஒரு சூப்பரான ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. பாடல்கள் ஒரு மாதிரி பயங்கரமா எனக்கே ஏற்கனவே இவளா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். ஸோ அந்த படமும் சூப்பரா ஒரு லவ் ஸ்டோரியை ரொம்ப அப்ப இருந்த ஒரு பீரியட்ல ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாரு. ரொம்ப சாமமா இருப்பாரு பிரசாந்த் இதுல. அதற்கு அடுத்ததாக பார்த்தீர்கள் ஆனால் அமர்கலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அஜித்துக்கு லைஃப் கொடுத்த படம். உண்மையாலே அஜித்துக்கு லைஃப் கொடுத்த படம் தான். அட என்னப்பா உண்மையிலே லைஃப் கொடுத்த படம் தான். அதுக்கப்புறம் தானே கல்யாணம் தான் பண்ணாரு. ஸோ லைஃப் கொடுத்த படம் தான். ஸோ அமர்கலம் அது ஒரு மாதிரி சூப்பரான ஒரு பயங்கரமான ஒரு லவ் ஸ்டோரி. அதுல ஒரு கேங்ஸ்டர் வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் வீட்டுல இருக்க ஒரு பொண்ணு வந்து லவ் பண்றான். அதுக்கப்புறம் அந்த கேரக்டரா ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் பிடிச்சிருப்பாரு அமர்கலம் அந்த அஜித் அவரோட கேரக்டர். அதுல கூட இவர் லாரன்ஸ் ஒரு பாட்டுக்காரர் மகா கணபதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல எல்லா பாடமும் ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். ஸோ அந்த படமும் ஒரு மாதிரி சூப்பர். அதே மாதிரி நான் சொன்னத அவருக்கு இதுல வந்து இந்த கமர்ஷியலையும் ஒரு கிளாஸான ஒரு பயங்கரமான வேலையை வந்து ரொம்ப சூப்பரா செட் பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த தியேட்டர்லயே வாசுவை எப்படி எழுப்பணுங்கிற ரகசியம் எனக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப பாருங்க நான் யாரும் என் திறமை என்னங்கறத காட்டுறேன். அதுக்கு அடுத்தது வந்து அடி அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். இந்த படம் வந்து மேக்ஸிமம் தெரியுமா தெரியாது கூட தெரியல. இவரு மனோஜ் பாரதிராஜா நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த படத்துல வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு பாடல் சூப்பரா இருக்கும். சொல்லாமல் சோலை கிளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். ஸோ அந்த படமும் ஒரு மாதிரி அதுவும் ஒரு லவ் ஸ்டோரி தான். ஒரு ரவுடி அதுக்கப்புறம் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. ஸோ அதுல வந்து ஒரு சூப்பரான ஒரு சைல்ட் செட்டப்லாம் போட்டு ஒரு மாதிரி ஹியூமரா ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அந்த படம் பெருசா ஓடலன்னா கூட ஹியூமரா சூப்பரா இருக்கும். ஒரு நிறைய ஆளுங்களை வச்சுட்டு ஒரு மாதிரி சூப்பரா ஒரு பயங்கரமா இருக்கும் படம் அப்படின்ற மாதிரி சூப்பரா இருக்கும். பயங்கரமா இருக்கு சூப்பரா இருக்கும். ஒண்ணு என்ன 9 செய்யறேன் சொல்லு. நீல இருந்து உங்களோடய தங்கிறேன்னு கொஞ்ச நாளைக்கு
நான் சொன்ன 9 ஹெல்ப்ல இது வரலையே ராஜா. பாத்தியா புத்திய காமிச்சிட்ட பாத்தியா, உனக்கு எவ்வளவு பிசினஸ் கொடுத்துருப்பேன். அதுக்கடுத்து வந்து ஜே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்குமே தமிழ் சினிமால காதல் கோட்டைக்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு பேட்டர்ல ரொம்ப டிஃப்ரெண்டா ட்ரை பண்ண ஒரு படம் தான் ஜே. உண்மையாலே ஒரு பயங்கரமான லவ் ஸ்டோரி. பார்க்காம காதலி பார்த்து ஒரே ஒரு வாட்டி சில சீன்ஸ் மீட் பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் ஹீரோயினும் மீட் பண்ணிக்க மாட்டாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவை தேட, ஹீரோ வந்து ஹீரோயினை தேட அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அதுதான் அந்த சிரிப்புலகே அடிச்சிடும் அப்படின்னா மாதவன் சொல்றதுலாம் அந்த படம் தான் சூப்பரா இருக்கும். பாடலுக்கு உண்மையாலே பயங்கரமா இருக்கும். ஜே படத்துல சூப்பரான ஒரு படம். ஸோ இது வந்து வேற லெவல்ல இருக்கும் இந்த படம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். பொண்ணுங்களை லுக்கும் விடணும், அடியும் வாங்க கூடாது. ஏதாவது டெக்னிக் வச்சிருக்கியா சொல்ல. பெட்டி கேஸ், ஒரு அழகான பொண்ணுக்கு எப்போ அழகு மேல ஒரு கர்வம் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து ஜெமினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஸோ இதுவும் ஒரு லவ் ஸ்டோரி தான். ஒரு ரவுடி, ஒரு அது மாதிரி சவுகார்பேட் பொண்ணு. அதுல வந்து இதுல இருந்து நான் சொல்ற எல்லா விஷயத்துக்குமே ஹியூமராகவும் சூப்பரான நிறைய விஷயம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஸோ ஜெமினி அந்த ஓப்போட பாடல்களை மறக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெமினி ஒரு மாதிரி பயங்கரமா சூப்பரான இந்த படம். பாம்புக்கு காது கேட்காது, என்னைக்கு ஒரு நாள் பொட்டுன்னு போட்டுரும். நானும் பாம்பு மாதிரி தான். கோஸ்டல் ஏரியாவில் திருட்டு சரக்கு இறக்கிறது, கப்பல் கொள்ளை, கஞ்சா, ஹெராயின், ஆள் கடத்த மோஸ்ட் கல்ட் கிளாசிக்கான ஒரு படம் தான் வசூல் ராஜா எம்பிபிஎஸ். முன்னாபாய் எம்பிபிஎஸ் என்ற படத்தை வந்து அபிஷியல் ரீமேக் தான். ஸோ அதுல வந்து அந்த படத்தோட இந்த படம் ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். ஒரு ஃபுல் டைம் ஹியூமர் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்றாரு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த படம். அந்த படத்தை பத்தி நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது, பயங்கரமா இருக்கும். ஸோ சூப்பரான ஒரு படம். அந்த படத்தை பத்தி பெருசா ரீட் பண்ணிட்டாங்கல்ல, பாடல்களும் ஒரு மாதிரி சூப்பராகவே இருக்கும். என்ன கம்ப்ளைண்ட்? என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? கையில கட்டு போட்டுக்கின்னு ஹார்ட் அட்டாக்ன்றிய. அதுக்கு அடுத்தது வந்து அட்டகாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். 2 வேடங்களில் அஜித்குமார் நடித்திருப்பார். தலைப்பட வருமா அப்படின்னா அந்த படத்துல. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பாட்டு வந்து உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலாம் இருக்குல்ல. ஸோ அந்த படம் தான். அந்த படம் வந்து எமோஷனலா சூப்பரா ஒரு பயங்கரமா இருக்கும். கொஞ்சம் வில்லன் அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல இருந்தாலும் கூட வில்லனும் அட்டகாசமும் கொஞ்சம் ஒரு பேஸா ஒரு மாதிரி கொண்டதா இருக்கு. ஏன்னா இதுல ஆனா அதோட ஹேண்டிகேப்ட் இதுல வந்து ரவுடி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ அதுவும் ஒரு மாதிரி சூப்பரான ஒரு படம் தான் அட்டகாசம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். குரு அதுக்கப்புறம் இவரோட மோஸ்ட் அண்டர்ரேட்டட் படம் வந்து பாத்தீங்கன்னா வட்டாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். ஒரு கேங்ஸ்டர் படத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு கதை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சூப்பரா இருக்கும். ஒரு நெப்போலியனும் ஆரியனும் வச்சிருப்பாரு. உண்மையிலே பயங்கரமான ஒரு படம் தான் வந்து வட்டாரம். இந்த அரியாசனம் இவனா பெறுவான் சரியாசனம். அதுக்கப்புறம் வந்து அசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்துல. அது வந்து ரெண்டு அஜித் தான் நினைக்கிறேன். இப்ப என்ன வயசான அஜித் ஒருத்தருப்பாரு, அப்புறம் இன்னொரு அஜித் இருப்பாரு. ஸோ அந்த படம் பெருசாலாம் நல்லா இருக்காது, ஆனா அவருடைய கெட்டப் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். ஸோ அதுதான் நிறைய படம் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் இல்லாம ஒரு நல்லா இருக்க படத்தை மட்டும் சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய ஃபிளாப்பா அப்படியே தான் கண்டினியூஸா போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கடைசியா மார்க்கெட் ராஜா எம்பிபிஎஸ் ஒன்று பண்ணாரு, வசூல் ராஜா எம்பிபிஎஸ் ஒன்றா பண்றேன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் எஸ்பி சரண். உண்மையிலே அவர் டேரக்டரா முன்ன வந்து பயங்கரமான படம் வந்து இருக்காரு. இந்த படம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவரோட கெப்பாசிட்டி தான் தெரியும்.